Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் ஹண்டி தான் செய்ய போகிறோம். இது வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இந்த நான் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். ரைஸ் கூட வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. பட் சப்பாத்திக்கும் நானுக்கு வந்து நல்ல காம்பினேஷன். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 25 ml அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்துருக்குறோம். இது வந்து என்னென்னா லைட்டாக தான் போன் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா போன் இல்லாதது தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே வந்து ஒயிட் ஆகிற வரைக்கும் நம்ம சிக்கனை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி பரட்டி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துடும். நம்ம எடுக்கலாம். இது என்ன ஒரு 4 minutes ஆகிருக்கு அப்படின்னா நல்லா வந்து ஒயிட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி நம்ம கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாயும் சின்னதாக ஆட் பண்ணி 2 ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி வந்து 2 எடுத்துருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த கிரேவியாக வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இதை வந்து நம்ம மிக்சியில் அடித்து கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இன்னொன்று ஆல்ரெடி சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த சால்ட்டே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூடி வச்சிடலாம். சீக்கிரமாக குக் ஆகிடும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிறதுனால நம்ம 1 நிமிஷம் தக்காளியை வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 tablespoon, மிளகாய் தூள் இதுவும் நம்ம ஒரு 3/4 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் ஆப்ஷனல் தான். இது ஒரு 1/4 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா பரட்டி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு 2 tablespoon அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் கர்டு தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சிலருக்கு க்ரீம் பிடிச்சதுனாலும் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஒரு 3 minutes வந்து மூடி வச்சுக்கலாம். நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 25 ml அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பெப்பர். இது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிட்டோம். இது கூட நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது நல்லா க்ரஷ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 3 to 5 minutes வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 3 minutes ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஆக்சுவலாக இது க்ரீம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம க்ரீம் ஆட் பண்ணல. அதே மாதிரி கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணுறப்ப என்னென்னா அந்த ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா இன்னும் வந்து இந்த கிரேவியினோட டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் ஹண்டி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு நானுக்கு நல்ல காம்பினேஷன். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிக்கன் ஹண்டி ரெடி. சிக்கன் ஹண்டி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். Pebbles Tamil.